முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாலக்கோடு பகுதியில் காலையில் நடைபயிற்சி சென்றவாறு மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். முதல்வர்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த பகுதியில் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்? அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்? பிரபாகரன். வணக்கம் சரவணன். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரவு பிரச்சாரம் முடித்துக் கொண்டு சாலை மாறுமாக தருமபுரி வந்தடைந்தார். பின்பு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி விட்டு தங்கியிருந்தார். இன்று மாலை தருமபுரியில் இருந்து மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் இன்று காலை திடீரென பாலக்கோடு இஸ்லையமர் அதிகம் வசிக்கும் தெருவான கோட்டை தெருவில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் எம்பி டிஎன்வி செந்தில்குமாரை ஆதரித்து வேட்பாளர்கள் இடையே வாக்கு சேகரித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் பாலக்கோடு கோட்டை தெருவை சேர்ந்த வாக்கு விவாரி மோத்திகான் என்பவர்களுக்கு தற்போது உள்ளே சென்று அவர்களிடம் முறையை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த முஸ்லிம் குழந்தைக்கு தேவை வைத்தார். மேலும் பேருந்து நிலையத்துக்கு நடைபயணமாக வந்து பேருந்தில் ஏறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அங்கிருந்த பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்ததால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தங்கள் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாலக்கோடு பகுதியில் காலையில் நடைபயிற்சி சென்றவாறு மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். முதல்வர்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த பகுதியில் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்? அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர்? பிரபாகரன். வணக்கம் சரவணன். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் ஒட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரவு பிரச்சாரம் முடித்துக் கொண்டு சாலை மாறுமாக தருமபுரி வந்தடைந்தார். பின்பு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி விட்டு தங்கியிருந்தார். இன்று மாலை தருமபுரியில் இருந்து மற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் இன்று காலை திடீரென பாலக்கோடு இஸ்லையமர் அதிகம் வசிக்கும் தெருவான கோட்டை தெருவில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் எம்பி டிஎன்வி செந்தில்குமாரை ஆதரித்து வேட்பாளர்கள் இடையே வாக்கு சேகரித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து மு.க.ஸ்டாலின் பாலக்கோடு கோட்டை தெருவை சேர்ந்த வாக்கு விவாரி மோத்திகான் என்பவர்களுக்கு தற்போது உள்ளே சென்று அவர்களிடம் முறையை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த முஸ்லிம் குழந்தைக்கு தேவை வைத்தார். மேலும் பேருந்து நிலையத்துக்கு நடைபயணமாக வந்து பேருந்தில் ஏறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அங்கிருந்த பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்ததால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன்.